ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன். இதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி படத்தோட டைட்டில் பற்றின ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நைட்டு கோட் படத்தை பற்றி வெங்கட் பிரபு வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. என்னென்னா சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இந்த குட் பேட் அக்லி படத்தோட அந்த டைட்டில் ரிவ்யூ யூடியூப்பில் லிங்க் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிட்டு பேசுகிற டே அப்படின்னு ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தான். ஆக்சுவலாக இந்த லியோ படத்தில் வர மாதிரி தான் ஃபேஸ் மாஸ்க் ஒட்டச்சடியே இந்த இதில், பட் இப்போல்லாம் அப்படி பண்ணல. ஸோ கேன் மாதிரி அன்மாஸ்க் பண்ணோமா, இதில் பாதி பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ இதுதான் என் மூஞ்சி. இத்தனை வீடியோஸ்க்கு பின்னாடி இருந்த ஒரே மூஞ்சி இந்த மூஞ்சி தான். அண்ட் ஸோ பார்த்துக்கோங்கப்பா என் மூஞ்சியை. முதல் தடவை காட்டுறேன். ஓகே. ஸோ இனிமேல் அந்த மாஸ்க்கு வேலை இல்லை. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோட் படத்தோட அந்த விபி அஃபிஷியல் போட்ட அந்த ட்வீட் தான். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ என்ன போட்டிருந்தாங்கன்னா, சூன் வர்த் தி வெயிட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கோட் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, ஆட்டோமேட்டிக்கலாகவே ட்விட்டர்னாலும் சரி, ஆன்லைன் ஆஃப்லைன்னாலும் சரி, விஜய் வந்தால் அஜித் பற்றின ஒரு விஷயம் வரும், அஜித் வந்தால் விஜய் பற்றின ஒரு விஷயம் வரும். அன்டில் ஆர் அன்லெஸ் என் தலைமை சினிமா விட்டு முழுக்க அரசியல் போகிறது வரை மாறி சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் என்னென்னா, விஜய் சினிமாவில் இருக்கிறதுல நல்ல ஒரு மாதிரி தமிழில் டைட்டிலு அட்வைஸ் அப்படின்னு பண்ணிட்டு, விஜய் கரெக்டாக போனதுக்கப்புறம் இனிமேல் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லி ரகடான டைட்டிலு, ரகடான போஸ்டரு, அந்த எதுக்கு அந்த நல்ல. ஓகே, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுகிறோம். இது எதுவும் மலையாள விட்டுப்பட டைட்டிலாமே பார்த்தேன் ட்விட்டரில். ஸோ எஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக அப்டேட் அப்படின்னு அவரே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தார் ப்ரெஸ்ஸில். அண்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த ஏன்னா டிஏஜிங்கெல்லாம் பாஸ்டில் அப்பா பையனா இல்லை அண்ணன் தம்பியா இல்லை உண்மையாகவே ப்ரெசன்ட் பாஸ்ட்டாக நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு மாதிரி ஹைஸ்ட் மூவி மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அண்டு அதை நோக்கி தான் படமும் போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 months தான் சம்திங் என்னமே இருக்குது ஷூட்டிங். அண்ட் படம் தேர் பிளானிங் ஃபார் திஸ் இயர் தீபாவளின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அண்ட் படத்தில் பார்த்திங்கன்னா இப்போ 2-3 நாள் ஒரு ஹாட்டான நியூஸ் என்னென்னா, த்ரிஷா வந்து ஒரு குத்துப்பாட்டுக்கு ஆடியிருக்காங்கன்னு. ஸோ ஆல்ரெடி விஜய் த்ரிஷா காம்பினேஷன் ஏகப்பட்ட விஷயங்கள் இடையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து விஜய்க்காக வந்து குத்துப்பாட்டு ஆடிய த்ரிஷா அப்படின்னு சொல்லி பல வதந்திகளுக்கு இன்னும் உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் அது என்னென்னு. எஸ், நான் எதாவது சொல்லணுங்க, கோட் வந்து கண்டிப்பாக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுதான் நிறைய ரிப்போர்ட்ஸ்லேயுமே சரி, மேகசின்ஸ்லேயும் சரி இப்படி தான் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேஸ் பாய்.